நண்பர்களுக்கு வணக்கம். பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த போஸ்டர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் போஸ்டர்கள், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள், தங்க நகை விளம்பர போஸ்டர்கள், அரசியல் கட்சி போஸ்டர் ஒட்டுறக்கு நம்ம சாலையோரங்களில் எவ்வளோ அழகாக பெட்டிகள் செஞ்சு கொடுத்துக்குறாங்க பார்க்குறீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம சின்னியம்பாளையத்துலேருந்து அண்ணா சிலை அது வரைக்கும் போயிட்டுருக்குறோம். அந்த அவனாசி சாலையில் சாலையோரத்தில் மின் இணைப்பு பெட்டிகளை தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். இந்த மின் இணைப்பு பெட்டிகள் சாதாரண மின் இணைப்பு பெட்டிகள் இல்லைங்க, பல ஆயிரம் கிலோவாட் மின்சாரம் பாயக்கூடிய மின் இணைப்பு பெட்டிகள். ஆனால் இதனோட ஆபத்தை அறியாமல் இந்த போஸ்ட் ஒட்டுறவங்க அந்த மின் இணைப்பு பெட்டிகளை சுற்றியும் போஸ்ட் ஒட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க. இதுக்கு யார் காரணம்? யாரோட மெத்தனம்? இந்த போஸ்ட்டுகள் ஒட்டுறனால மின்சார வாரிய அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஏன் அவங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் இதுக்கு யார் பொறுப்பு? இந்த மின் இணைப்பு பெட்டியில் எவ்வளோ இணைப்புகள் இருக்குது, அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிற வேண்டியதான் இந்த மின் இணைப்பு பெட்டிகள் போடுறாங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாத வகையில் சுற்றி போஸ்டர்கள். ஒரு சின்ன கணக்கு, சின்னியம்பாளையத்துலேருந்து நம்ம அண்ணா சிலை சிக்னல் வரைக்கும் 188 மின்னிணை பெட்டிகள் சிறுசும் பெருசுமாக வச்சுக்கிறாங்க. இந்த 188 மின்னிணை பெட்டிகளில் ஒரு 12 பெட்டிகள் தான் போஸ்ட்ரு ஒட்டாமல் இருக்காங்க. இல்லை, ஒட்ட முடியாத இடத்துல அந்த மின்னிணை பெட்டிகள் இருக்கிறதுனால ஒட்டலை. மீதி இருக்கிற அத்தனை மின்னிணை பெட்டிகளையும் சுற்றி விதவிதமான போஸ்டர்கள் ஒட்டிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? இதெல்லாம் யாரோட தவறு? இது சம்மந்தப்பட்ட மின்சார அதிகாரிகள் இந்த போஸ்ட் ஒட்டும் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? அந்த நடவடிக்கை கடுமையான நடவடிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி மின் ஊழியர்களை கேட்டால், சார் நாங்கள் என்ன பண்ண முடியும், நைட்டில் ஒட்டிட்டு போயிடுறாங்க, காலையில் நாங்களும் கிழிச்சு வீசுகிறோம், எவ்வளோதான் எங்களால் முடியும். இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது மின்சாரத்துறை உயர் அதிகாரிகள் தான். அவங்களும் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு அழகான கோவையை நம்மளால் உருவாக்க முடியுமா, அல்லது அலங்கோலமாக தான் மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் மக்களே. நன்றி.